வணக்கம் நண்பர்களை. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, உதய பெருமாள் எந்த தப்பும் செய்யலை, மினிஸ்டர் கணேஷ்டனை கொன்னது உதய பெருமாள் இல்லை, அவங்க பையன் இளங்கோ தான் அப்படின்னு அந்த இடத்துல இளங்கோக்கு வேட்டு வச்சுட்டு நம்ம உதய பெருமாளை வெளியே கொண்டு வராங்க நம்ம சிவா. இதை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம கபிலன். இந்திராணிக்கே நம்ம இவ்வளோ பெரிய பலத்தில் இருந்த பிறகு நம்மளால் முடியாததை இந்த சிவா அயலி சாதாரண டீச்சர் எப்படி வெளியே கொண்டு வர முடியும், ஒன்றும் புரியாத புதிராக இருக்க அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு நிற்கிறாங்க. ஓ, உதய பெருமாளின் மூத்த வாரிசுனி இந்த சிவா இந்த வேலை பண்ணுறானா, என் கணவருக்கு நானே வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு செல்வநாயகி நம்ம உதய பெருமாளை பிடிச்சி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறீங்க, சொல்லுங்கள் என் பையனுக்கும் எனக்கும் எந்த உரிமை இருக்குது, இந்த மூத்த பையன் உங்களோட மூத்த பையன் சிவானா, அப்போ நாங்கள் யார் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உதய பெருமாள், ஆமாம் எனக்கும் சங்கரிக்கும் பிறந்தது தான் இந்த சிவா அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வருது. அதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே செல்வநாயகி நடுங்கி நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க அந்த பூஜை வேள்வியை கச்சிதமாக உதய பெருமாள் நலனுக்காக செய்ததை நம்ம அயலியும் சிவாயும் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. இவங்களால் இந்த வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஐயர் சொல்லுறாரு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா உதய பெருமாளின் மூத்த வாரிசு நீ தான் அப்படின்னு கடவுளே முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சிவா அப்படியே சந்தோஷப்படுறாங்க. அந்த கடவுளே சொல்லிட்டாரு அயலி, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு இருக்க நேரம் தான் நம்ம சிவாயும் அயலியும் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் கண்ணில் படுறாரு அந்த கிஃப்ட் பாக்ஸை கொண்டு அந்த நபர் நம்ம அயலி சிவா கண்ணில் படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அயலி, இவன் தான் அந்த கிஃப்ட் பாக்ஸு வெடிகுண்டு பொருளை என் கையில் தந்தது அப்படின்னா இவனுக்கு தொலியை உரிச்சா இவன் யார் என்ன யாதுன்னு உண்மை இப்போ வெளியே தானாக வரும் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் அடித்து விழுக்கிறாங்க. சொல்லுடா, யார் அந்த வெடிப்பொருளை என்கிட்ட தந்து என்னை கொல்ல பார்த்தது சொல்லுடா அப்படின்னு தோலை உரிக்க நேரம் தான் அது வேற யாரும் இல்லை கபிலன் அப்படின்னு உண்மை தெரிய வருது. கபிலன் இந்த வேலை பண்ணியிருக்கான்ல, அவனை விடக்கூடாது அப்படின்னு சிவாயும் அயலியும் கிளம்பி வீட்டுக்காரங்க. வீட்டுக்கு வந்ததுடமே நம்ம கபிலனுக்கு சட்டையை பிடிச்சி இழுத்து அயலி கேட்குறாங்க, என்னடா நினச்சிக்கிட்ட உன் மனசில் பயம் வர ஆரம்பிச்சுட்டு, உதய பெருமாளின் மூத்த மகன் சிவா அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்காக தானடா சிவாய்க்கு கதையை முடிக்கிறதுக்கு நீ வெடிகுண்டை வைக்க சொன்ன, இப்போ சொல்லுடா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நம்ம அயலி கேட்க நேரம் நடுங்கி போய் நிற்கிறாங்க நம்ம சிவா. என்னடா செய்ய, இப்போ இவன் நம்மளை ஒரு உத்தர தாண்ட ஆடிட போகிறானே அப்படின்னு அந்த இடத்துல கண்கலங்கி போய் நிற்கிறாங்கங்க. நம்ம கபிலன் நம்மளை என்ன இவன் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறான், இவன் உதய பெருமாளின் மூத்த வாரிசுன்னு நிரூபிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் நம்ம அயலிகிட்டையும் சிவாயிட்டையும் கொதித்தெழுறாங்க நம்ம கபிலன். என்ன நினச்சிக்கிட்டீங்க, மூத்த வாரிசுனா அதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல, அந்த ஆதாரத்தை தான் நான் அடியோடு அழிச்சிட்டேனேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம செல்வநாயகி கேட்டுறாங்க. அப்போ ஒரிஜினலாகவே உதய பெருமாளின் மூத்த வாரிசு சிவாதானா, அப்போ எனக்கும் என் பையனுக்கும் இங்கே என்ன வேலை இருக்குது, என் கணவர் என் உதய பெருமாள் என்னை ஏமாத்திருக்காரு, எனக்கு துரோகம் செய்திருக்காரு, அவர் வரட்டும் ஜெயிலேருந்து, அவரை விடக்கூடாது, எனக்கு வாழ்க்கைக்கு அவர் பதில் சொல்லியே தீரணும், என்னை ஏமாத்திருக்காருல, எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல செல்வநாயகி அப்படியே துடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. உன்னை போட்டு தள்ளதுக்காக தாண்டா கத்தி வச்சு உன் மேலே குத்துனே, ஆனாலும் நீ தப்பிச்சிட்டல, அதுவும் உதய பெருமாள் என் அப்பாவே உனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு, இது எல்லாம் தெரிஞ்சால் நான் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்டா, ஆனால் உன்னை நான் விட மாட்டேன், உன்னை ஆதாரத்தை நான் அழிச்சிட்டேன். அப்போ சூரியநாராயணன் மாமா தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு ஒரு ஆதாரம், அவரை நீ என்னடா பண்ண அப்படின்னு அந்த இடத்துல வெளுக்கிறாங்க நம்ம சிவாயும் அயலியும் சேர்ந்து. ஆனால் நான் அவரை எதுவும் பண்ணினேன், அது இருக்கட்டும், ஆனால் அந்த ஆதாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாத அளவு நான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம் உதய பெருமாள் நம்ம
அப்பாவும் சங்கரி அம்மாவும் கல்யாணம் பண்ணதுக்கு இருந்த ஒரே ஆதாரம் இந்த சூரியநாராயணன் மாமா தான். அவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சி தான் இந்த கபிலன் வந்து சூரியநாராயணன் மாமாவை ஏதோ பண்ணியிருக்கான், இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலிக்கிட்ட நம்ம சிவா வந்து சொல்லி கண்கலங்குறாங்க. பரவாயில்ல, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது நம்மளோட பொறுப்பு. எவ்வளவோ கேஸு பார்த்துட்டோம், நம்ம இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனாரா. இந்த சைடு செல்வனாகி, நீ வந்து மூத்த வாரிசு அணி தானே, இந்த துடிக்கிற உன்னை விட மாட்டேன்டா, என் பையனுக்கே இவ்வளோ ரோசம் இருக்க நேரம் எனக்கு இருக்காதா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்பாவை கண்டிப்பாக வெளியே எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிவாயும் ஐடியும் வந்து முயற்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இளங்கோவை வந்து கடத்துறாங்க நம்ம சிவாயும் ஐலியும். இளங்கோவை கட்டி வச்சு தோலை உரிக்கிறாங்க. நம்ம இளங்கோ வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிறாங்க. இந்த இளங்கோவை ஒத்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா சாவுக்கு வந்து நான் தான் காரணம், உதய பெருமாளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருந்தால் அந்த எல்லா ரகசியமும் வந்து அந்த பென்ட்ரைவர் உள்ளது கசிய நேரம் எங்கள் அப்பாவோட அரசியல் வாழ்க்கையும் சரி, என்னோட அரசியல் வாழ்க்கையும் வந்து அழிஞ்சு போகும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து முயற்சித்து எங்கள் அப்பாவை வந்து போட்டுதல்ல அந்த வர்மாவே சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லாமல் எங்கள் அப்பாவை நானே சுட்டு தள்ளுனேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இளங்கோவே வந்து ஒத்துக்கிட வச்சுட்டாங்க. அதை வந்து எவிடன்ஸாக வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க நம்ம சிவாயிலையும். அப்போ தான் வந்து அங்கே சொல்லிடுறாங்க, நிருபராதி உதய பெருமாளுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை, மினிஸ்டர் கணேசனை கொண்டது அவங்க பையன் இளங்கோ தான் அப்படின்னு வந்து அந்த எவிடன்ஸை வந்து காட்டி வெளியே எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கு டவுட் வருது, எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், நான் இந்திராணினா என்ன வேணாலும் செய்யலாம், அப்படி இருந்த என்னால் செய்ய முடியாத சாதாரண டீச்சர் இவங்க எப்படி நம்ம சித்தப்பாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவங்க மேலே ஒரு வாட்ச் பண்ணணும், இவங்க மேலே ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அது எப்படினாலும் நம்ம சிவாக்கு வந்து அப்பா மேலே வந்து பாசம் இருக்குது வந்து உறுதியாயிட்டு, நம்ம தான் மடத்தனமாக சித்தப்பாவை நம்பிட்டு இருக்கோம். ஆனால் சித்தப்பாவுக்கு கண்டிப்பாக சிவாவோட அம்மா கூட லிங்க் இருந்துருக்குமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா செல்வனாகி வீட்டுக்கு வந்ததுமே வந்து நம்ம உதய பெருமாளின் சட்டையை பிடிச்சி என்ன நினச்சிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிக்கிருக்கீங்க, இந்த சிவா உங்கள் பையனா, சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவாயை பார்க்குறாரு. கண் கலங்குறாரு உதய பெருமாள். அப்போ தான் வந்து வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே சிவா வந்து என் பையன் இல்லை அப்படின்னு வந்து பொய் சொல்ல எனக்கு தோணலை. சிவா, நீ வந்து எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டா, இப்போ கூட என்னை வெளியே எடுக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி கடைசியில் என்னை வெளியே கொண்டு வந்துட்டு, அப்படி இருக்க நேரம் ஒன்று நான் ஏமாற்ற முடியாது சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே கண் கலங்கி அப்படியே வந்து துடிக்கிறாங்க நம்ம உதய பெருமாள். ஒரு கட்டத்தில் செல்வநாயகி, போதும், நான் இதுக்கு மேலே வந்து எந்த உண்மையை மறைக்கலை, எனக்கும் சங்கரிக்கும் வந்து பிறந்த பையன்தான் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் செல்வநாயகி அப்படியே வந்து மயங்கி விழுறாங்க. இந்த சைடு இந்திராணி அப்படியே வந்து கதிகலங்கி, சித்தப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நிற்கிறாங்கங்க.